Motorola வந்து G37 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போக மாட்டேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க அதில் வைத்தாங்க. முதல்ல இந்த Motorola G37க்கும் G37 Power அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், பேட்டரி மற்றும் சார்ஜிங் ஸ்பீட் மட்டும் இந்த Motorola G37 Powerக்கு கொஞ்சம் கூட இருக்கும். மற்றபடி ரெண்டு ஃபோன் சேம் தான். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா Motorola G37 Powerக்கும் இதே அப்ளிகபிள் ஆகும், பேட்டரி தவிர. அவன் ஃபோனோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசைன் ஜஸ்ட் பிளேனான பாக்ஸ் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேக் சீட் பார்க்கும்போது நமக்கு வந்து 5G லோகோ இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரேமோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாக்ஸோட டாப் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் காட்டியிருக்காங்க. இது போய் எம்ஆர்பி இருக்கு, அது போக பாக்ஸோட கண்டென்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபோன் இருக்கு. ஸோ ஃபோன் அன்பாக்சிங் பண்ணிட்டு ஆல்ரெடி, அதனால இந்த பாக்ஸில் ஃபோனை தவிர மற்ற என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சிம் ஜெட்டர் பின் வருது. இது போக ரெகுலரான பேப்பர் ஒர்க்ஸ், ஒரு 10 வாட்கான யூஎஸ்பி டைப் A சார்ஜர் இருக்கு. ஒருவேளை நீங்கள் மோட்டரோட G37 பவர் வாங்கினீங்கன்னா அதில் 30 வாட்கான சார்ஜர் கொடுப்பாங்க. இது போக நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி டைப் A to டைப் C டேட்டா கேபிள் கொடுக்குறாங்க. இதான் இந்த ஃபோனோட பாக்ஸ் கண்டென்ட்ஸாக இருக்கு. மற்றபடி இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பேண்டோன் கேப்ரி மற்றும் பேண்டோன் நாட்டிக்கல் ப்ளூ அப்படிங்கிற கலர். இது போக பிளாக் கலர் வெர்ஷனும் இருக்கு. இந்த Motorola G37 மற்றும் G37 பவர் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Motorola G57 பவர் மற்றும் G37 பவரோட அதே டிசைனுக்கு மேட்ச் ஆகுது. மற்றபடி ஃபோனோட பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது ஃபோனோட ரைட் சைடில் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்கு. இந்த பவர் பட்டன் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக அன்லாக் பண்ண முடிஞ்சது. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் லேக் ஆகலை, ஸ்லோவாக ஆகலை. ஸோ அக்யூரசியும் நல்லா இருந்தது. மற்றபடி ஃபோனோட லெஃப்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக தராங்க. அதாவது 2 சிம் கார்டு போடலாம், அப்படி இல்லை ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபோனோட பாட்டம் சீட் பார்க்கும்போது நமக்கு வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. ஸோ நிறைய ஃபோனில் இப்போ பார்க்க முடியறதில்ல, இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது போல் நமக்கு பார்க்கும்போது மைக்ரோஃபோன், சார்ஜ் பண்ணுற யூஎஸ்பி டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கில்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அப்படியே ஃபோனோட டாப் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டால்பி அட்மாஸோட லோகோ கொடுக்குறாங்க. இது போல் செகண்டரி மைக்ரோஃபோனும் இருக்கு. மேலும் ஃபோனோட பேக் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வேகன் லெதர் ஃபினிஷிங்ல ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து இந்த ஃபோனோட ஃப்ரேமும் சரி பேக்கும் சரி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், அதுக்கு மேலே வேகன் லெதர் ஃபினிஷிங் வருது. மற்றபடி இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்பிராஷ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு, லைட்டாக தண்ணிப்பட்ட பிரச்சனை இருக்காது. இது போய் MIL/STD 18H அப்படிங்கிற மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், 17,000 பட்ஜெட்டில் வர ஃபோன்ஸில் நிறைய ஃபோன்ஸில் அந்த வேகன் லெதர் ஃபினிஷிங் பார்க்க முடியாது. ஸோ இந்த பிரைசிங்க்கு Motorola ஆஃபர் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். மற்றபடி இந்த Motorola G37 வந்து 7.89 mm திக்னஸோட 191 கிராம் வருது. அது Motorola G37 பவர் வாங்கினீங்கன்னா அதில் வெயிட் கொஞ்சம் கூட, அதாவது 215 கிராம் வருது. திக்னஸை பொறுத்தவரை 8.89 mm திக்னஸ் வருது. காரணம் இந்த Motorola G37 பவரில் பேட்டரி கொஞ்சம் பெருசு, ஆனால் வெயிட்டும் கூடுது. ஸோ இப்போ பிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த Motorola G37ல வந்து ஒரு 6.7 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன்ல IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. யூசுவலாகவே நமக்கு வந்து ஒரு 17,000 செக்மெண்ட் கீழே வந்து என்ன டிஸ்பிளே பார்ப்போமோ அதே தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு. சைட்லையும் சரி பாட்டம்லையும் சரி அதை ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் திக்காக கொடுத்த மாதிரி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தின்னாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே டிஸ்பிளேயோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு நார்மலான HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளேல என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அதான் இதில் இருக்கு. ஒருவேளை கலர்ஸ் வந்து சேச்சுரேட்டடாக வேணும்னு நினைச்சீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் விவிட் செட்டிங்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சியான கலர்ஸ் வந்து அவுட்புட்டில் கிடைக்குது. மற்றபடியே போன வருஷம் லான்ச் பண்ண Motorola ஃபோன்ஸில் நமக்கு வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இடம் வந்து 720p அதாவது HD ரெசல்யூஷன் கட் பண்ணிட்டாங்க. காரணம் இந்த ஃபோனோட விலைலாம் ஏறுது, அதை மேட்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிஸ்பிளே மட்டும் லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த ஃபோனில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கும் 120 Hz நேட்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அதனால் எல்லா ஆப்ஸும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் ஆகிற காரணத்தால் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ஸ்க்ராலிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்த மாதிரி தெரியுது. இது போல் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 1050 nits வரையும் நமக்கு பீக் பிரைட்னஸ் தராங்க. அவுட்டோர் கண்டிஷனுக்கும் ஓரளவு விசிபிலிட்டி இருக்குது. அப்போ இண்டோர் கண்டிஷனில் நல்லா பிரைட்டாகவே இருக்குது டிஸ்பிளே. இது போல் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனாக நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து லைட்டான ஸ்கிராச்சஸ் வந்து தாங்கும். ரொம்ப ஹெவியான ஸ்கிராச் வந்தால் கண்டிப்பாக ஸ்கிராச் ஆன தடம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இதான் Motorola G37 மற்றும் G37 பவரோட டிஸ்பிளேயா இருக்கு. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த Motorola G37ல வந்து MediaTek Dimensity 6400 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ப்ராசஸர் ரேங்க் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மற்றபடி இந்த ஃபோன் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ்லேருந்து ஆரம்பிக்குது. அதே Motorola G37 பவர் வாங்கினீங்கன்னா அது வந்து 120GB இருக்கு. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், RAM வெர்ஷன் நமக்கு LPDDR4X தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு வந்து இதில் வந்து இந்த RAM வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது தேவையில்லை. காரணம் UFS 2.2 கொடுத்த காரணத்தினால பெரிய லெவலில் நமக்கு இந்த RAM பூஸ்ட் வந்து யூஸ் ஆக போகிறதில்ல. டிஃபால்ட்டாக உள்ள RAM யூஸ் பண்ணாலே அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த நார்மல் ஆப்ஸ், இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, அது போக அந்த யூடியூப் மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ வீடியோஸும் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஆனால் அந்த கேம்ஸ்னு வரும்போது தான் இங்கே வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும்.
அதாவது சப்வே சர்ஃபர்ஸ் மாதிரியான கேம்ஸ் கூட இனிஷியலாக வந்து நல்லா இருக்கும். அது போக சில இடங்களில் லேகினஸ் நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான கேம்ஸ் வந்து லோ கிராஃபிக்ஸில் வச்சு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து மேக்ஸில் வச்சு விளையாட முடியும். ஆனால் அரௌண்ட் 55 58 FPS வரையும் இந்த ஆவரேஜ் அந்த ஃப்ரேம் ரேட் கிடைக்கும் சொல்கிறாங்க லோ செட்டிங்ஸ் வச்சு விளையாடும்போது. அதே BGMI மாதிரி கேம்ஸ் இருந்ததுன்னா HDRல எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட் வச்சிங்கன்னா ஒரு 35 to 37 மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து மாறி கிடைக்குது. மற்றபடி இப்போ ஸ்க்ரீனில் வந்து இதோட ஆன்டிடு பெஞ்ச் மார்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட மீடியேட் கூட டிமென்சிட்டி 6300 கொஞ்சம் டாப்பில் இருக்கு. ஸோ ஓவரில் பார்க்கும்போது நார்மலாக டே டு டே ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும். அதுவே ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இது இந்த அளவுக்கு செட் ஆகாது. அடுத்ததாக ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண ஹலோ யூஏ அப்படிங்கிற மோட்டோரோலா கஸ்டம் இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மேலும் இந்த மோட்டோரோலா G37 வந்து இந்த லைவ் அப்டேட்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்த ஸ்டேட்டஸ் பார்ல வந்து இந்த சார்ஜிங் பண்ணும்போது குட்டி பில் மாதிரியான ஐகான்ஸ் வந்து வருது. இது போக மியூசிக் ப்ளே பண்ணும்போது அந்த மியூசிக் ஆப் போடும்போது அதுவும் டாப்ல வந்து தெரியுற மாதிரியான சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. இது போல லாக் ஸ்கிரீன்ல சில வகையான கிளாக் விஜெட்ஸும் கொடுக்குறாங்க. மற்றபடி டார்ச் லைட் ஆன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த சாப் கெஸ்டர், கேமரா வெக் பண்றதுக்கு இந்த ஃபோனை ட்விஸ்ட் பண்ணா ஓப்பன் ஆகிற மாதிரியான பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்கு. இது போக கூகுளோட சர்க்குலர் டு சர்ச், அது போக இந்த PC கனெக்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸும் இந்த யூஏயோட கொடுக்குறாங்க. மற்றபடி ப்ளோட்வேர்ஸ் பெருசா இல்லை, ஆனாலும் இந்த இண்டஸ் ஸ்டோர் மாதிரியான 1-2 ஆப்ஸ் இருக்கு. அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, வேணா டிசேபிள் வேணா பண்ணிக்கலாம். அப்டேட்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு ஒரு வருடத்துக்கான அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது Android 17 வரையும் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த காம்படிஷனில் சில வகையான ஃபோன்ஸ்க்கு வந்து 2 வருடம் வரையும் வாய்ஸ் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு 1 வருஷம் தான் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த Motorola G37ஓட பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனால் சார்ஜர் நமக்கு வந்து பாக்ஸில் 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஃபோன் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ரிவர்ஸ் வைட்ல வந்து நீங்க 6 வாட்ல வந்து மற்ற டிவைஸை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் சார்ஜில் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் டேஸில் பேட்டரி லைஃப் நிற்குது. ஒருவேளை நீங்கள் வந்து மைல்டு யூஸராக இருந்தீங்கன்னா 1.5 நாள் வரையும் உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி லைஃப் வந்து நிற்கும். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 10 வாட்க்கான சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுக்குறாங்க. அந்த சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஃபுல் சார்ஜருக்கு டைம் எடுத்துக்கணும் 0லேருந்து சார்ஜ் பண்ணும்போது. ஆனால் ஒருவேளை எனக்கு வந்து இது பத்தாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், அது போக வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கூட கொஞ்சம் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் Motorola G37 பவருக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோனில் பார்த்துட்டிங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து சார்ஜிங் டைம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பேட்டரி லைஃப் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 3 நாள் வரையும் பேட்டரி லைஃப் வந்து அந்த ஃபோனில் நிற்கும். ஸோ இதான் அந்த 2 ஃபோனுக்கும் இந்த பேட்டரிஸில் உள்ள வித்தியாசம். அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு 4 கேமரா இருக்கும். பக்கத்தில் போனீங்கன்னா 3 கேமரா ஒரு ஃபிளாஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக இந்த ஃபோனில் பேக் சைடில் ஒரு கேமரா தான் இருக்குது. அதாவது பேக் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பச்சில் வருது. இந்த பேக் சைட் கேமரா மூலமாக நமக்கு வந்து 2K ரெசல்யூஷன்ல வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணலாம் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி எடுத்துட்டீங்கன்னா அதுல 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. அதுலயுமே 2K ல கேப்சர் பண்ணலாம் சொல்றாங்க வீடியோஸ்லாம். Motorola வந்து இந்த கேமரா மூலமா இந்த ஷார்ட் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்கறதா சொல்றாங்க. இது போ ஆட்டோ ஸ்மைல் கேப்சரும் இருக்குது. அதாவது ஃபோட்டோஸ் வந்து நிற்கும்போது சிரிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த Motorola G37 வந்து இதுக்கு முன்னாடி உள்ள Motorola ஃபோன்ஸ் அளவுக்கு இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த க்ரீன் கலர் ரெட் கலர்லாம் நல்லா பஞ்சியாக பாப்பியாக தெரியும். ஆனால் இந்த ஃபோனில் அப்படி இல்லை. அதாவது ஃபோட்டோஸ் வந்து நேச்சுரலான ஒரு லைட்டில் வந்து நமக்கு பாதி எடுக்கும்போது அந்த கலர்ஸ்லாம் நேச்சுரலாக இருக்குது. சில நேரங்களில் கலர்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரியும் தோணும். மற்றபடி இந்த ப்ரைஸ் பாயிண்டில் எதிர்பார்க்குற மாதிரி டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. ஷார்ப்னஸும் ஓரளவு டீட்டெயில்ஸும் நல்லாவே இருக்குது. ஆனால் நமக்கு இண்டோர் கண்டிஷன்ஸ் அதாவது லோ லைட் கண்டிஷனில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி தெரியுது. ஆனால் லோ லைட் கண்டிஷன்ஸில் நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ இன்னும் கிளாரிட்டி எடுக்கணும்னு வச்சிங்கன்னா நைட் விஷன் ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக இன்னும் நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கலாம். சில நேரங்களில் லோ லைட்டில் எடுக்கும்போது நமக்கு வந்து டீட்டெயில்ஸாக ப்ரிசர்வ் பண்ணிடுது. ஆனால் டார்க்கான ஏரியா கூட கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி தெரியுது. அது ஹைலைட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மாதிரி இப்போ செல்ஃபி கேமரா பற்றி நீங்கள் பார்க்கலாம். இந்த 8 மெகாபிக்சல் கேமரா வந்து ஓரளவு நார்மலான ஜாப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது டேட் டைம் ஷாட்ஸுக்கு ஓகே. ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு டீட்டெயில் எது எதிர்பார்க்க முடியாது. இது இப்போ குரூப் செல்ஃபி மூடும் இருக்குது. அது மூலமாக கூட கொஞ்சம் பேர் இருந்து ஃபோட்டோஸ் எடுக்காங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூம் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க சொல்லணும். அதுவும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. ஸோ லவுட் ஸ்பீக்கர்லேருந்து வந்த வால்யூம் வந்து கிறிஸ்ப் மற்றும் லவுடாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃபோன்லேருந்து என்ன சவுண்ட் எதிர்ப்போமோ அதே மாதிரி ஒரு நல்ல டீசென்டான சவுண்ட் வந்து இதில் கிடைக்குது. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் ஒரு ஸ்பீக்கர் பாட்டம் சைடில் இருக்குது. இன்னொன்று வந்து இயர்பீஸில் வந்து இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக ஆக்ட் ஆகுது. இது போல் நமக்கு 3.5 ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இனிமே வராது. அதாவது OnePlus வந்து ஒரு காலத்துல வந்து இண்டிபெண்டன்ட் கம்பெனி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியா இந்த Motorola G37 வாங்கலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 6400 ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவு ஓகே தான். பெர்ஃபார்மன்ஸ் பெருசா ஆக ஓகன்னு எதிர்பார்க்க முடியாது. கேமிங்ஸ்லாம் ரொம்ப பெருசா ராவா இருக்காது. ஆனா 6300 கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேல இருக்கும். இது இப்போ இந்த ஃபோன்ல லைவ் அப்டேட்ஸ் இருக்கு. அது போக நான் சொன்ன மாதிரி லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. டிஸ்பிளே ஓரளவு ஆவரேஜ் தான். ஆனாலும் இந்த பிரைஸ் பாயிண்ட் ஓகே. கொஞ்சம் பெசஸ் மட்டும் திக்கா இருந்த மாதிரி இருக்கும். மற்றபடி பேட்டரி சென்ட்ரிக்கா வந்து எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க இந்த Motorola G37 Power போலாம். அதில் 7000 mAh பேட்டரி
பேட்டரி, அதுவும் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 3 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் இருக்கும். மற்றபடி பிரைமரி கேமரா ஓரளவு ஓகே, ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் டல்லான டோன்ஸ் வந்து நமக்கு இந்த ஃபோட்டோ அவுட்புட்டில் கிடைக்குது. ஆனால் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, கூட 1 வருஷம் கொடுத்துருக்கலாம். இது இப்போ நமக்கு வந்து பில் குவாலிட்டி நல்ல டீசெண்டாக இருக்குது. ஸோ இதான் Motorola G37 ஸ்மார்ட் ஃபோன். ஒருவேளை நீங்கள் Motorola G37 Power வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2 ஃபோனோட ப்ரைசிங் சைட் பை சைடாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2 ஃபோனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அது மூலமாக டேட்டா அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த Motorola G37 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.